கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது வாரம் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்விலே மகிமை அடைவாராக. நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற பரிசுத்த வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 30வது வார்த்தை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோமா? எதற்காக பிரதர்? இன்னைக்கு செய்தி கர்த்தரை கனம் பண்ணு, கனப்படுவாய். கர்த்தரை நீ கனம் பண்ணலேனா நீ கனவீனப்படுவாய் என்று தேவனுடைய வார்த்தையை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆசாரியனுக்கு சொல்லப்பட்டுச்சு. எங்கே இருக்கு? 27 வசனம் பாருங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து, அந்த காலத்தில் சாமுவேல் காலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் ஏலி ஆசாரியனாக இருந்தான். பெரும்பாலும் நீங்கள் வேதத்தை படிக்கிறப்பெல்லாம் ஏலி வாசலண்டையில் இருந்தான் என்று தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் ஏலியை நம்ம பார்க்குறப்பெல்லாம் அவர் வாசலண்டையில் தான் இருந்திருக்கிறார். நாமும் வாசலண்டையில் இருக்கக்கூடாது, பிரகாரத்துக்குள்ளே இருக்கணும். உட்பிரகாரத்துக்குள்ளே வெளிப்பிரகாரத்துக்குள்ளே தேவ சமூகத்தில் நம்ம விழுந்து கடந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சரி, ஏலியின் இடத்துல கர்த்தருடைய மனுஷன் வந்து சொல்கிறாரு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, உன் முன்னாடி உன்னுடைய பிதாக்கள் பார்வோன் இடத்துல இருக்கிற பொழுது நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தி. அப்படின்னா பழைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைப்புப்படுத்துறார். நீ ஒரு காலத்தில் எகிப்தில் இருந்த, விக்கிரகத்துக்கிட்ட இருந்த, பாவ வாழ்க்கை வாழ்ந்த, மனம் போல கண் சுருகி போய் வாழ்ந்து கொண்டு இருந்த அன்னைக்கு நான் உன் மேலே இறக்கப்பட்டு உனக்கு என்னை வெளிப்படுத்தி, அடுத்து என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும், அப்போ ஊழியம் செய்யவும், தூபம் காட்டவும், ஜெபம் பண்ணவும், என் சமூகத்தில் ஏபோத்தை பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளவும், இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு, உன் பிதாவின் வீட்டார் இஸ்ரவேல் புத்தருடைய தகன பலிகள் எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் உனக்கு கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்க வாசிங்க. என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள், எங்க சத்தத்தை காணா, படிக்கிறீங்களா? நான் லைவில் இருக்கேன். உதைப்பான் ஏன்? தேவன் கொடுத்ததை இன்னைக்கு அநேகர் உதைக்கிறாங்க. ஏசா என்ன பண்ணாரு? தேவன் பிறப்பிலே ஏசாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாரு, சேஷ்ட புத்திர பாகம். அதை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஒருவேளை சாப்பாடு, ஒருவேளை போச்சனம். அந்த ஒருவேளை சாப்பாடு இல்லாட்டி வாழலாம், உயிர் வாழ முடியும். 40 நாள் மோசே உயிர் வாழ்ந்தார். திரும்பவும் 40 நாள் மோசே உயிர் வாழ்ந்தார். ஏசப்பா 40 நாள் உயிர் வாழ்ந்தார். ஆனால் இவன் சொல்கிறான், ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அந்த சாப்பாட்டுக்கு என்ன விலை பொருள் கொடுக்குறான்னா, என் சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சுக்க, எனக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லி அந்த சாப்பாட்டு, அது பயனற்ற கூழ், பிரயோஜனமில்லாத ஒரு கூழை ஊழியத்துக்காக வித்துட்டான். ஊழியத்தை விட கூழு தான் பெருசுன்னு கூழை வாங்கி குடிச்சிட்டான். அவனுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை உதைச்சிட்டான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி ஏலிக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எகிப்தில் இருந்தீங்க, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து உன்னை பலிவிட நான் வைத்தேன், தூபம் காட்ட நான் உன்னை வைத்தேன், என் சமூகத்தில் ஏபோத்தை தரித்து கொள்ள நான் வைத்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பான் ஏன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுப்பாக பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும்
உன் குமாரரை மதிப்பான் ஏன்? இன்னைக்கு கர்த்தரை விட ஒரு மனுஷனை மதிச்சோம்னா கர்த்தர் கேட்குறாரு, என்னை விட நீ வேலையை மதிக்கிறியா? என்னை விட உன் பிள்ளையை நீ மதிக்கிறியா? என்னை விட உன் புருஷனை நீ மதிக்கிறியா? என்னை விட உன்னுடைய மற்ற சிநேகிதிகளை நீ மதிக்கிறியா? நான் கேட்கல, இங்கே கர்த்தர் கேட்குறாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பான் ஏன்? ஏன் அவங்க குமாரர்கள் என்ன பண்ணாங்களாம்? அங்கே காணிக்கை செலுத்த வர்றவங்கள்ட்ட தவறாய் நடந்தார்கள். காணிக்கையை போய் அத்துமீறி எடுத்து தங்களுடைய தேவைக்கு சந்தித்தார்கள். இதெல்லாம் ஏலி கேட்டுட்டு சொல்றேன், குமாரரே நான் கேள்விப்படுகிற காரியம் வேண்டாம், இப்படிலாம் செய்யாதீங்க அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான், ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடமைக்கு சொல்லிட்டு விட்டுட்டேன், கண்டிக்கல. இன்னைக்கு கண்டிக்கும் பொழுது நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா கண்டிப்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்துக்கு துண்டிப்பாகி போயிடும். அத்தோடு பரலோகத்துக்கு நம்ம போகவே முடியாது. இங்கே பாருங்க, இவனுக்கு கொடுத்த வேலை ஆசாரிய வேலை, தூபம் காட்டுகிற வேலை, தேவ சமூகத்திலே பலியிடுகிற வேலை. 28 வாசிங்க. என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு. அப்ப தேவன் ஒரு மனிதனை எதற்கு தெரிந்து கொண்டார்? தூபம் காட்ட, பலியிட, ஏபோத்தை பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் நிற்பதற்காக தெரிந்து கொண்டார். ஆனா அவன் என்ன பண்றான்? தேவனை விட மனுஷனை கனம் பண்ணி, மனுஷனுக்கு பின்னாடி, பிள்ளைகளுக்கு பின்னாடி, உறவுகளுக்கு பின்னாடி, தன்னுடைய மாம்சீகப்படி அவன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இதை கேட்குற இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் சொல்றாரு, என்ன கனம் பண்ணினேன்னா நான் உன்னை கனம் பண்ணுவேன். என்ன நீ கனவீனப்படுத்தினா நானும் உன்னை கனவீனப்படுத்திடுவேன். நம்ம எப்படி கனவீனப்படுத்துகிறோம்? ஜப நேரத்தை அல்லல் தட்டுவது, வேத வாசிப்பு நேரத்தை அல்லல் தட்டுவது, ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை, ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் உரிமையை கொடுக்காதபடி அதை உதைத்து தள்ளுவது, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுவதை கேட்காது அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்வதெல்லாம் அவரை அல்லல் தட்டுவது, அவரை அசட்டை பண்ணுவது. அந்த வார்த்தை நல்லா கூர்ந்து பாருங்க. உங்களை பயமுடுத்த நான் பேசல, இந்த வார்த்தையை தான் கர்த்தர் சொல்லி நீ சொல்லுப்பான்னு சொன்னார். தயவு செய்து, இது நான் அல்ல, என்னுடைய மனதின் அடியிலிருந்து வரல, இது பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை. அதனால் நீங்கள் செவி சாய்த்துத்தான் ஆகணும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியா விட்டால் பரலோகம் உங்களுக்கு செவி சாய்க்கவே சாய்க்காது. 30வது வசனத்தை வாசிக்கிறேன் கடைசியில், அதில் 30வது வசனம் பூரா படிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் கர்த்தராய், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும், அநேக தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உனக்கு சொல்லி இருந்தும், அநேக வாக்குத்தத்தங்களை உனக்கு சொல்லி இருந்தும், அநேக எதிர்கால திட்டங்களை கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லி இருந்தும், அந்த சொல்லி இருக்கிற கர்த்தருக்கு நீ உண்மையா இல்லாமல் அவருக்கு விரோதமாய் நீ செய்தால், அப்பதான் இதை சொல்றாரு, என்னை சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமா இருக்கும், இனி அது என் பக்கத்துல வராது. நான் சொன்னது உண்மைதான், ஆனா நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கலையே. நான் உன்கிட்ட மனதுருகி நடக்க போறதெல்லாம் சொன்னேன், உண்மைதான். ஆனா நீ அதுக்கு ஒத்து போகாததுனால, விட்டு கொடுக்காததுனால, அதன்படி நீ வாழாததுனால இனி அது எனக்கு தூரமா இருக்கும், அது பக்கத்துல இருக்காது, அது தூரமா இருக்கும். பாருங்க, எரேமியாவில் வாசித்து பார்த்தா, எசேக்கியேல் எரேமியாலாம் படித்து பார்த்தா கர்த்தர் மனம் மாறுவாரா? மாறுவர். நம்ம அவர் சொன்னதை செய்யாத பொழுது நானும் மாறுவேன் என்று சொல்றாரு. ஆனால் எபிரேயரில் பார்க்குறோம், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர்னு இருக்கு. ஆனால் மாற வேண்டிய நேரம் வந்தால் அவரும் நமக்கு மாறுதலாய் நிற்பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்களே, வேதம் சொல்லுது, இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக, அது இனி எனக்கு பக்கத்துல இருக்காது, நீ அது தூரமா விலகி போயிருச்சு. பாருங்களே, நீங்க வேதத்துல பார்த்தா யோனத்தானுடைய மகனு ஒருத்தன் ஷீபா என்பவன் பாதுகாத்து வருவான். அந்த சீபாவுக்கு அவர் சொல்றாரு, யோனத்தானுடைய நிலத்தை நீ போட்டு நல்ல நீ என்ன செய்ய அனுபவித்து கொண்டு இரு, அவன் ஒன்று என் பட்சத்தில் இருப்பான்ங்கிறார். ஆனால் அந்த சீபா தாவீதை கனம் பண்ணாத பொழுது என்ன சொல்லுவார்னா, நிலத்தை 2 பேரும் பங்கிட்டு கொள்ளுங்கள், நான் உனக்கு முன்னாடி உனக்கே உரியதுன்னு தான் சொன்னேன், ஆனால் இப்போ நீ பங்கிட்டு கொள்ளு, உனக்கு பாதி தான் அதில் கிடைக்கும். ஏன்னா நீ கனம் பண்ண வேண்டிய நேரத்தில் முந்தி வந்து என்ன செய்யல, கனம் பண்ணலை. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்க, அது எனக்கு தூரமாக இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை
நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? நம்ம அவரை கனம் பண்ணுனா அவர் நம்மளை கனம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினோம்னா, அவருடைய அழைப்பை நம்ம அசட்டை பண்ணினோம்னா, அவருடைய நடத்துதலை நம்ம அசட்டை பண்ணினா, அவர் நமக்குள்ள உணர்த்தும் பொழுது அந்த உணர்த்துதலை நம்ம அசட்டை பண்ணினா அவர் நம்மளை அசட்டை பண்ணுவார், கனவீனப்படுத்துவார். இந்த வேதத்தில் பாருங்க, நம்ம எப்படியெல்லாம் அவரை கனம் பண்ணணும்னு தான் இன்னைக்கு செய்தி. அவர் நம்மளை கனம் பண்ணுவார் எப்போ? நம்ம கரெக்டாக இருந்தா. ஆனால் நம்ம எப்படி அவரை கனம் பண்ணணும்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த வசனத்தை நீங்கள் தயவுசெய்து கூர்மையாக படித்து அந்த வசனத்தை வாழ்க்கையாக நீங்கள் மாற்றுங்க. நிறைய படிக்கிறோம், ஆனால் அது வாழ்க்கையாய் மாறுவது கிடையாது. வசனத்தை 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பக்க நம்பர் 765. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். எடுத்தாச்சா? தேங்க்யூ. வாசிப்போம். உன் பொருளாலும், உங்க சம்பார்த்தனை, உங்க பொருள், உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வரத்து வருமானங்கள், நீங்க சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய பொருள் அல்லது உங்க தோட்டத்தில் விளையக்கூடிய பொருள், இந்த பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இது வாக்கு தத்தமுள்ள வார்த்தை. நம்ம வீட்டில் ஏன் களஞ்சியம் நிரம்பலை? நம்ம வீட்டில் ஏன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடலைன்னா நம்ம என்ன செய்யல? வஞ்சனை செய்கிறோம். மல்கியாவில் சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சிக்கலாமா? காணிக்கையிலும் தசம பாகத்திலும் என்னை வஞ்சிக்கிறீங்களே. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா புஸ்தகம் கடைசி அதிகாரத்துக்கு கடந்து வாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி பகுதி. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 3ஆம் அதிகாரம் 1106வது பக்கம். தேங்க்யூ. 8வது வசனத்தை வாசிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்க கர்த்தரை வஞ்சிக்கலாமா? நான் கர்த்தரை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கலாம்னா என்னது? ஏமாத்தலாமா? என்ன சொல்றாரு? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினால் உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள். எத்தனை சொல்லியிருக்காரு? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனிங்க. சொல்றவர் சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன், மலைகளின் தேவன். அருமையானவர்களே, அவர் தான் சொல்றாரு, நீங்க என்னை வஞ்சிக்கிறீங்களே. காணிக்கை கொடுப்பதிலும் தசம பாகம் கொடுப்பதிலும் இன்னும் கர்த்தருக்கு விளைவின் முதல் பலனை கொடுப்பதிலும் விளைச்சலின் முதல் பலனை கொடுப்பதிலும் நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்களே. நீங்க என்னை கனம் பண்ணாமல் இருக்கிறீங்களே, நான் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? அப்ப இன்னைக்கு சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நானும் கன ஈனப்படுத்துவேன். இதெல்லாம் நமக்கு நல்ல தெரிஞ்ச பகுதி தான். ஆனால் நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னா அது அன்சோன் தான். அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். படிக்கிறதோடு சரி, அதுக்கு ஒரு கோட்டை போடுறதோடு சரி. ஆனால் அந்த வசனத்துக்கு நம்ம எஸ் என்று சொல்லி நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு கீழ்ப்படுகிறோம்? உங்களை மட்டுமல்ல, லைவில் இருக்கிற நிறைய பேரோடு கர்த்தர் பேசுகிறார். இங்கே இருந்து கேட்குறவங்களை விட வெளியில் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க அதுக்கு லைக் கொடுக்குறாங்க, அவங்க பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்களையும் சேர்த்து தான் இந்த தேவனுடைய செய்தி. அதனால் இங்கே இருக்கிறவங்களை மட்டும் தேவனுடைய ஆவியானவர் மையப்படுத்தி பேசலை, தொலைதூர பார்வையோடு இந்த செய்தி புறப்படுகிறது. அப்போ அருமையானவர்களே, வேதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா வசனமும் நமக்கு தான் எழுதியிருக்கிறார். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து வர்ஷிக்க பண்ணுவார். இல்லாவிட்டா
தேவனுடைய கோபாக்கனை தான் நம்ம மேலே இறங்கும். அப்போ இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ராஜா சொல்றாரு, உன் விளைவின் முதற் பலனால். முதல்ல விளையிற ஒரு ஆடுனாலும் அது தேவ சமூகத்தில் வரணும், ஒரு கோழினாலும் அது தேவ சமூகத்தில் வரும், பிள்ளைகள்னாலும் தலைச்சன் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வரணும். அதனால தான் அன்னாள் முதல் பிறந்த பிள்ளையை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தாள். மரியாளும் யோசேப்பும் முதல் பிறந்த இயேசுவை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சீமோன் கையில் கொடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தலைச்சன் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்களே, வேதம் சொல்லக்கூடிய ஒரு சில எச்சரிப்பான வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எப்படி நம்ம அவரை கனம் பண்ணணும், பொருளால் கனம் பண்ணணும், அடுத்து அவருடைய வார்த்தையை நம்ம எப்படி கனம் பண்ணணும். யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேங்க்யூ. கர்த்தர் ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொன்னார்னா அந்த வார்த்தையை நம்ம தலைமையில வச்சு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை அவ்வொருவிதமாய் ஆசீர்வதிப்பார். வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 276வது பக்கம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வேகமாக எடுக்கலாம். 276. நீங்கள் தொலைவுறதை பார்த்தா இன்னும் நிறைய பேருக்கு எந்த பகுதி எங்கே இருக்குன்னே தெரியலைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ ஆதியாக ஒரு ஆகமம் சொன்னால் அது உங்களுக்கு தெரியணும், அது இந்த இடத்துல தான் இருக்குன்னு. பாருங்கள், யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 276 முதல் வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் சாப தீட்டானதிலே துரோகம் பண்ணினார்கள். பேரு இஸ்ரவேலர்கள். என்ன பண்ணாங்களாம்? துரோகம் பண்ணினார்கள். ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றதை கேள்விப்பட்டிருக்கிறோம், கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றதை கேள்விப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்றதை கேள்விப்பட்டிருக்கிறோம், சிநேகிதர்களுக்கு துரோகம் பண்றதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க கர்த்தருக்கே துரோகம் பண்ணுகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் இஸ்ரவேல் கூட்டம். கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்களா? சாப தீட்டானதில் துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், எப்படி துரோகம் பண்ணினார்கள்? யூதா கோத்திரத்து சேராகின் குமாரன் ஆகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாப தீட்டானதில் சிலரை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. 7 நாள் சுத்தினாங்க. 7 நாள் என்ன கஷ்டப்பட்டு நடந்து 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 6 நாள் ஒவ்வொரு முறை நடந்தாங்க. 7ஆம் நாள் 7 முறை நடந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 13 முறை அந்த இடத்த நடந்துருக்கிறாங்க. 13 முறை நடக்கிறாங்க. எம்பிட்டு கால் வலிச்சிருக்கும். அது 10 கிலோமீட்டர்னா 10 × 13, 20 கிலோமீட்டர்னா 20 × 13, 30 கிலோமீட்டர்னா நீங்களா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எத்தனை கிலோமீட்டர் தினந்தோறும் அது யுத்த சன்னராய் நடக்கணும். அப்படின்னா அந்த அந்த ஆயுதங்கள், காலில் பாதரச்ச, இடைக்கச்ச, மார்க்கச்ச, கை கச்ச, அடுத்து கால் கச்ச, இன்னும் பார்த்தீங்கன்னா தலைக்கவசம், இதெல்லாம் தூக்கிக்கிட்டு செமக்கிறது இருக்குதே, அது அவ்வளோ கஷ்டம். நாமும் கூட ஒரு வேதத்தை கையில் தூக்கிட்டு வர்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மளால் கொண்டுட்டு வர முடியல. ஆனால் தலைக்கவசம், மார்க்கவசம், கை கவசம், இடுப்பு கவசம், இன்னும் பார்த்தீங்கன்னா கால் கவசம் போட்டால் அதுவே ஒரு 50 கிலோ 60 கிலோ வரும். அத்தனை கவசத்தை போட்டுக்கிட்டு நடக்கணும். மிலிட்ரிக்காரங்க மாதிரி நடக்கணும். 50 கிலோமீட்ரு, ஒருவேளை எரிகோ 50 கிலோமீட்டர்னா 50 கிலோமீட்டர் நடக்கணும். 100 கிலோமீட்டர்னா 100 கிலோமீட்டர் நடக்கணும். உதாரணத்துக்கு 25 கிலோமீட்டர்னா 25 கிலோமீட்டர் நடக்கணும். ஆனால் இத்தனை கிலோமீட்டர் நடந்ததுக்கு என்ன காரணம்? அந்த தேசத்தை சுதந்திரிக்க, அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க, அந்த தேசத்தின் வழியாய் கடந்து கானானுக்கு போக, அந்த தேசத்தின் வழியாய் போய் கானானுக்கு போக, அதான் பாதையை அவர்கள் அடித்தார்கள். அந்த பாதை வழியாக அவங்க போகணும், அவ்வளோதான். அந்த பாதையில் அங்கே போய் அவங்க எரிகோக்குள்ளே தங்க போகிறது கிடையாது. அந்த வேலை எரிகோ இருக்குது. அந்த பாதையை கடந்து அவர்கள் கானானை நோக்கி போகிறாங்க. நாமும் எப்படி இந்த உலகம் என்கிற எரிகோவை கடந்து பரலோகம் என்கிற கானானுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். இப்போ இந்த போகிற பாதையில் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த எரிகோக்குள்ளே என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னார். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அதே யோசுவா 6ஆம் அதிகாரம் 17, 18. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப்பு என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீட்டானதில், கவனிங்க, சாப
தீட்டானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாப தீட்டாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாப தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாப தீட்டானதற்கு மாத்திரம் எவ்வளவு அந்த விழிப்புணர்வை தரக்கூடிய வார்த்தையை கரெக்டாக கர்த்தர் சொல்றாரு. சாப தீட்டானதை தொடாதீங்க, சாப தீட்டானதை எடுக்காதீங்க. இந்த 13 தடவை சுத்திட்டீங்க, உள்ள போறீங்க. உள்ள போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில பொருட்கள் சாப தீட்டான பொருட்கள், அதனால உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க, அதை எடுக்காதீங்க. அதை நீங்க எடுத்தீங்கன்னா கர்த்தரை கனம் பண்ணுவதாக அல்ல, கனவீனப்படுத்துவதாக அர்த்தம். அதை வேதனைக்குரிய காரியம், அது தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம், அதை நீங்க தொடாதீங்கன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா உள்ள போன உடனே முதல்ல கர்த்தர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, எதை தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சுட்டு தாங்க ஆதாம் ஏவாள் வெளியே போனாங்க. அதை செஞ்சுட்டு தாங்க சவுல் ராஜ்ய பாரத்தை விட்டு வெளியே போனான். இங்க பாருங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, ஆனா உள்ள போய் எடுத்துட்டான் ஒருத்தன். ஆனா யாருக்குமே தெரியாது. கர்த்தர் பாருங்க உடனே சொல்லல. கர்த்தர் யோசுவா கிட்ட இவன் தான் எடுத்திருக்கிறேன் ஆகான் தான் சொல்லியிருந்தானா கரெக்டா ஆகான மட்டும் அவர் பிடிச்சிருப்பார். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? சாப தீட்டானது உங்கள் நடுவில் இருக்கு. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாப தீட்டானதில் எடுத்துக்கொண்டது, களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிக்குள்ளே வைத்ததும் உண்டே. இவ்வளவுதான் சொல்றாரு. களவு செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க, அதனாலதான் நீ தோத்து போயிட்ட. ஆயி பட்டணத்தின் மேல இவர் யுத்தத்துக்கு போய் அங்க என்ன செய்ய முடியல தெரியுமா? ஜெயிக்க முடியல. ஒரு சின்ன பட்டணம் தான், ஒரு சின்ன பட்டணத்துக்குள்ள அவரால் போய் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. அந்த பட்டணத்துக்குள்ள போய் தோல்வி அடைஞ்சு போனார். காரணம், அவர் கலங்கி கர்த்தரிடத்துல கண்ணீர் வெடிக்கும் பொழுது சொல்றாரு, நீ சாப தீட்ட தொட்டுட்டீங்க, உங்க நடுவில் தீட்டானது இருக்குது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வேர்டு சொல்றேன். நம்ம குடும்பத்துக்குள்ள கலக்கம், நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்குள்ள தோல்வி, நம்ம குடும்பத்துக்குள்ள இழப்புனா எங்கோ ஒரு காரியம், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் நடந்திருக்கிறதுனால தான் சாபம் நமக்குள்ளே, வியாதி நமக்குள்ளே, வறுமை நமக்குள்ளே, தரித்திரம் நமக்குள்ளே, கஷ்டம் நமக்குள்ளே, கண்ணீர் நமக்குள்ளே, இழப்புகள் நமக்குள்ளே, பிரிவினைகள் நமக்குள்ளே, மார்க்க பேதங்கள் நமக்குள்ளே வருகிறது என்கிறது அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட என் கட்டளையை மீறினார்கள். சாப தீட்டானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகு காட்டினார்கள். இன்னைக்கு சத்துரு ஜெயிச்சுறான், சத்துரு மேற்கொள்றான், சத்துரு துரத்துறான். பிசாசு எங்களையே துரத்துது பிரதர், பிசாசு எங்களுக்கு விரோதமாவே போராடுது பிரதர், எங்க வீட்டில் தான் பிரதர் பிரச்சனை, எங்க வீட்டில் தான் பிரதர் அடி விழுகுது, எங்க வீட்டில் தான் பிரதர் கண்ணீர். ஏன்? வசனம் சொல்லுவார், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகு காட்டினார்கள், அவர்கள் சாப தீட்டானார்கள். நீங்கள் சாப தீட்டானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், இதுக்கு மேல நீங்க படிங்க, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் என் முன்னாடி இருக்கு, உன் முடியை நான் எண்ணி வச்சிருக்கிறேன், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், தாய் மறந்தாலும் மறக்க மாட்டேன். அதே வார்த்தை தான் இப்ப சொல்றாரு, இனி நான் உங்களோடு கூட. இல்லைங்க, அப்படி பேசிட்டு வந்தவர் இப்படி பேசுறாரு. காரணம் நீதாங்க, நீங்களும் நானும் தான். நம்ம அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாத பொழுது கர்த்தர் சொல்றாரு, இனி நான் உன்னோடு இருக்க மாட்டேன், இனி நான் உன்னோடு பிரயாணம் பண்ண மாட்டேன், இனி நான் உன்னோடு கூட வர மாட்டேன், இனி நான் உன்னை மகன் என்று, மகள் என்று, நேசகுமாரன் என்று, ஊழியக்காரன் என்று, ஊழியக்காரி என்று நான் சொல்ல மாட்டேன். காரணம், உனக்குள்ள சாப தீட்டு வந்துருச்சு. சாப தீட்டானதை தொட்டதும், எடுத்ததும், ருசித்ததும், பருகினதும், உட்கொண்டதும், ஒளித்து வைத்ததும், மறைத்து வைத்ததும் உனக்குள்ளே இருக்கு. இது ஆகானுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குள்ளேயும் இருக்குதுங்க. யோசித்து பாருங்க, எத்தனை காரியத்தை நம்ம கர்த்தருடைய காரியத்தை விழுங்கிக்கிட்டு முழுங்கிக்கிட்டு உள்ள வச்சிருக்கிறோம், மறைச்சு வச்சிருக்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்னும்
அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை நம்ம கொடுக்கல, அவருக்கு நம்ம இருதயத்தையே நம்ம கொடுக்கலங்க. நிறைய காரியத்தில் அவர்கள் சொல்றார்கள், இவர்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் தூரமாக இருக்குங்கிறார். உதட்டில் பார்த்தீங்கன்னா அழகா பேசுவாங்க, பேசி ஆழமான படுகுழியாம், அது இடுக்கமான ஒரு கிணறுன்னு இருக்கு, அழகா பேசுவா, ஆனால் அவள் வாயில மிருதுவான வார்த்தை வரும், ஆனால் இருதயம் யுத்தம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் கனம் பண்ணுகிறதெல்லாம் உதட்டளவில் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயம் எனக்கு தூரமா இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கனம் பண்றோமா, உதட்டுல கனம் பண்றோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். இது மற்றவங்களுக்கு அல்ல, நமக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ உதட்டுல என்னை கனம் பண்றது நிறுத்து. உன் வாழ்க்கையில், உன் பேச்சில், உன் நடத்தையில், உன் குணத்தில், உன் சிந்தையில், உன்னுடைய செயல்களில், உன் அந்தரங்கத்தில், உன்னுடைய தனிப்பட்ட இடத்துல நீ என்னை கனம் பண்ணு. அதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கனே ஒழிய, நீ சும்மா உட்காந்துட்டு ஏசு ஏசுன்னு சொல்கிற, பாட்டு பாட, கைத்தட்ட, ஆவியில் நிரம்ப, மற்றவர்கள் பார்வையில் நீ எப்படி இருக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிற? அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அவர் சொல்றாரு, மாயக்காரனே உன்னை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ அருமையானவர்களே, துரோகம் பண்ணினார்கள், ஆனால் யாருன்னு சொல்லலை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யோசுவா ரொம்ப கஷ்டப்பட்டான். எல்லாரையும் கூப்பிட்றேன், வகை வகையாய், கோத்திரம் கோத்திரமாய், இணையனமாய், அப்படியே ஒவ்வொரு கோத்திரமா வருது. எல்லா கோத்திரத்தையும் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 18வது வசனம், அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணி, யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். இதை நம்ம யோசித்து பாருங்க. ஒரு குடும்பத்தில் ரூபன் கோத்திரம்னா அதில் 12,000 பேர், 20,000 பேர், 28,000 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள எல்லாம் கூப்பிடணும், ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக கேட்கணும். அப்போ யோசுவாவுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மணி நேரம் செலவழிஞ்சிருக்கும். இதுக்கு காரணம் ஒருத்தர் செஞ்ச தப்புங்க. ஒரே ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு பாளையத்தில் அப்படியே நிற்கிது, ஸ்டக் ஆயிடுச்சு. ஊழியம் நிற்கிது, ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லை, பின்னேற்றமும் இல்லை, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒரு சின்ன பட்டணத்தில் 2,000 பேர் போய் ஜெயிக்கக்கூடிய பட்டணத்தில் தோல்வி. இந்த தோல்விக்கு காரணம் என்னன்னா, 6 லட்சம் என்ன செய்கிறாங்க புருஷர்கள், 6 லட்சம் ஸ்திரீகள், 6 லட்சம் குழந்தைகள், 6 லட்சம் வாலிபர்கள், 6 லட்சம் முதியோர்கள், கிட்டத்தட்ட 35 அல்லது 32 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் தாங்க பாவம் செஞ்சுட்டான். ஒரே ஒருத்தன் செஞ்ச பாவம் இஸ்ரவேலுடைய சாம்ராஜ்யத்தில், இஸ்ரவேல் பாளையத்தில் மிக பெரிய ஒரு அதிர்வு அலையை உண்டாக்கிருச்சு. இந்த 32 லட்சத்தையும் அவன் விசாரிக்கங்காட்டியும் அதுலேயே மாதங்கள் உருண்டோடி போச்சு, பல காலங்கள் குருண்டோடி, கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் இவன் தான் பர்டிகுலராக சொல்ல மாட்டார். இப்போ நம்மகிட்டையும் பாவம் இருக்கிற ஆளை உடனே சொல்ல மாட்டார், கண்டுபிடின்னு விட்டுருவார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வகை வகையாக, குளங்குளமாக, கோத்திரமாக கண்டுபிடிக்க இப்போ ஒவ்வொருத்தராக வர்றேன். இது பல மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ தான் ஆகான் குடும்பம் வருது. அந்த ஆகான் குடும்பத்தை பார்த்து 19ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை வாசிங்க மகிமைப்படுத்து, நீ கனம் பண்ணு, நீ அவரை உயர்த்து, நீ அவருக்கு முன்னாடி நான் உண்மையுள்ளவன், உத்தமம் உள்ளவன், நீதியுள்ளவன், நேர்மையுள்ளவன், என் கை சுத்தம், என் உதடு சுத்தம், என் கண்ணு சுத்தம், என் வாழ்க்கை சுத்தம், என் அந்தரங்கம் சுத்தம், என் வெளியரங்கம் சுத்தம், நான் உள்ளேயும் புறமையும் ரகசியத்திலையும் வெளியரங்கமாகவும் நான் உத்தமமாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன், என் கையை நான் தைரியமாய் பரலோகத்தை தூக்குறேன்னு சொல்லு. எதிர்பார்ப்போடு இருக்கிறார் பாருங்க. அவன் யோசுவா ஆகானை நோக்கி எப்படி கூப்பிடுறாரு? மகனே. அப்போ யோசுவாவுக்கு அவன் யாராக இருக்கிறேன்? ஆவிக்குரிய ஒரு மகனாக இருக்கிறேன். நாமளும் பரலோகத்துக்கு ஆவிக்குரிய ஒரு மகளாக இருக்கிறோம், மகனாக இருக்கிறோம். தேவனுடைய உக்கிரணத்துவக்காரலாக இருக்கிறோம், தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தில் முன்னாடி நின்று நடத்தக்கூடிய யுத்த வீரர்களாக இருக்கிறோம். அருமையான தம்பி, இவன் எப்படி மகிமைப்படுத்தினா பாருங்க. அவன் மகிமைப்படுத்தினது வேதம் சொல்லுது. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததெல்லாம் எனக்கு சொல், அதை எனக்கு ஒழிக்காதே. எல்லாத்தையும் சொல்லு.
நீ அந்த எரிகோ கிட்ட செஞ்சதெல்லாம் எனக்கு சொல்லு. அந்த எரிகோ கிட்ட தான் நீ ஏதோ தப்பு பண்ணினதாக கர்த்தர் என்னை இன்னைக்கு செக்கப் பண்ண சொல்லியிருக்கிறார். நானும் எல்லாரையும் செக்கப் பண்ணிக்கிட்டு வர்றேன். நீயும் உன்னுடைய உண்மைத்தன்மையை, உத்தமத்தை, நீதியை, நேர்மையை, சபையறிய உலகமறிய உத்தமமா நான் தேவனுடைய பிள்ளை என்பதை மகிமைப்படுத்து. தேவனை மகிமைப்படுத்து, தேவனை கனம் பண்ணு, தேவனுக்கு முன்பாக உன் கையை தூக்குன்னு சொல்றார். மகனேன்னு சொல்றார். அந்த மகன் என்ன வேலை செஞ்சா? அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தாரமாக, வாசிங்க, எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தை. இவன் எதிர்பார்த்து ராப்பகலா 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 தொலைவுறேன். யாராருக்கும் யார் இந்த நல்லவன், யார் இந்த காரியத்தை செஞ்சிருப்பான்? எல்லாரும் நல்லவனா தானே இருந்தேன், எல்லாரும் உண்மை உள்ளவு தானே, எல்லாரும் உத்தமம் உள்ளவு தானே, எப்படி கர்த்தர் இப்படி சொல்றார்? தீட்டு இருக்குங்கிறாரு, அசுத்தம் இருக்குனாரு, என் கூட இருக்கிறவன் இப்படி எடுத்திருப்பானா? இப்படிப்பட்ட காரியத்தை எவன் செஞ்சான்? எத்தனை கேள்வி அவனுக்கு இருக்குது. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுது பாருங்க, யாக்கோப்புக்கு கூட இருந்த திருடி தெரியல. அது யாரு? அந்த திருடி யாரு? ராகேல். தெரியவே இல்லை, கடைசி வரையுமே தெரியல, மறைஞ்சிருச்சு. ஆனா இங்க திருடின்னு தெரிஞ்சு போயிட்டான். யார் அந்த திருடன்? அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தர, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இன்ன பிரகாரம். இப்ப தோல்விக்கு யார் காரணம்? ஹலோ, நம்ம சின்ன தப்பு தாங்க ஊழியத்தை பெருசா பாதிக்கும். நம்ம சின்ன கீழ்ப்படியாம தாங்க குடும்பத்துல மிகப்பெரிய அடியை கொண்டு வரும். உங்க உடம்புல, உணர்வுகள்ல, உங்க சரீரத்துல, உங்களுடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடியில மிகப்பெரிய ஒரு சேக்னஸை உருவாக்க. நீங்க நினைக்கிறீங்க பாவம் என்னை மட்டும் தானே, நான் தானே செய்கிறேன்னு. ஆனால் உன் கூட இருக்கிற மிங்கில இருக்கிற அத்தனை பேருமே அதை அடிக்கும். 10 அடி ஏறிட்டு கீழே விழுந்தேன்னா உனக்கு தான் இடுப்பு போகும். அப்புறம் நீ 10 அடி ஏறுறது எவ்வளோ கஷ்டம். 20 அடி ஏறிட்டு கீழே விழுந்தேன்னா 20 அடியிலிருந்து விழுகிற உனக்கு அடி கூடுதலாக விழுகும். அப்புறம் 20 அடி நீ ஏறுறது எவ்வளோ கஷ்டம். தாவீது உட்காந்து 7 நாள் அழுகிறேன். ஒத்த பிள்ளையை கர்த்தரை அடித்தார், செத்தே போயிட்டான். ஏன்? அவன் செஞ்ச அக்கிரமம், அவன் செஞ்ச பாவம். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன்னு கர்த்தர் விட்டுட்டாரா? அவனையும் கர்த்தர் அடித்தார். அந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? அடித்தார். எல்லாரும் கண்ணீரோடு வாழ்ந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஆகானுக்கு தப்பு பண்ணிட்டான்ல, மன்னிச்சு விட்டுறலாம்ல. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, அங்க என்ன செஞ்சாங்களாம்? 25 வசனம். அங்க யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியிலே சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படி கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். ஆகான அப்படியே விட்டுருலங்க. எல்லாரும் கல்லு எரிந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் கொன்றார்கள். அந்த இடம் ஆகோர் பள்ளத்தாக்காய் மாறினது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணின ஆகான், அவர் என்ன கண்டாபிடிக்க போறாரு. 35 லட்சம் பேர்ல நான் எடுக்கிற பாபிலோனிய சால்வையும், இதோ 20 வெள்ளி சேக்கலையும் 50 பொன் நிறை பொன் பாலத்தையும், 31 நேர்த்தியான கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. எடுத்தேன், ஆனா அனுபவிக்க முடிஞ்சா? எடுத்தேன், ஆனா அந்த குடும்பம் வாழ்ந்துச்சா? எடுத்தேன், அதனால அவன் சந்தோஷமா இருந்தானா? இயேசுவை காட்டி கொடுத்தவன் நிம்மதியா இருந்தானா? தாவீதுக்கு விரோதமாய் அகிப்தோப்பேல் ஆலோசனை சொன்னானே, அவனாவது நிம்மதியா இருந்தானா? ஏவாள் ஆதாம் பிசாசுடைய வார்த்தையை கேட்டாங்களே, அவர்களாவது நிம்மதியா இருந்தார்களா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும் தம்பி தங்கச்சி. பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு. நீ வேலைக்கு செஞ்சா உனக்கு ஒரு சம்பளம் இருக்கு. நீ என்ன வேலை செய்ய அதுக்கு சம்பளம் வாங்குற. அதுபோல நீ செய்யற பாவத்துக்கு என்ன இருக்கு தெரியுமா? சம்பளம் இருக்கு. மறந்துடாத. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், நீ பேசுற வார்த்தைக்கு சம்பளம் இருக்கு. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கு. உன் வாயின் வார்த்தைகளை குறித்து நீ கர்த்தருடைய நாளில கணக்கு. எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? ரைட், கவனமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான்
ஏன்னா உங்கள் நிசப்தம் அதை காண்பிக்குது. அப்போ நம்ம எப்படி பேசுகிற வார்த்தை, என்னெல்லாம் என் வாயி என் வார்த்தை யார் என்னை கேட்பா? நிச்சயமாக உலகத்தில் இருக்கவே உன்னை கேட்க முடியாது, கேட்க மாட்டான். ஆனால் உலகத்தை படைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் கேட்பாருங்க. அவர் உன்னை நியாய தீர்ப்பு கூண்டில் ஏற்றும் பொழுது நீ அந்த கோட்டில் ஏறி நீ பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு பாவத்து உனக்குள்ள அது வேதனையை தான் கொண்டு வரும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, கணம் பண்ணினால் உனக்கு கணம் கிடைக்கும், கனவீனம் பண்ணினால் உனக்கு கனவீனம் வரும். அவர் வார்த்தையை நீ அசட்டை பண்ணினேன்னா அவர் என்ன சொல்கிறது? அவருக்கு ஊழியக்காரருக்கு வேலையே இல்லை. எனக்கு உலகம் கொடுத்துருக்கிற வேலை இல்லாதவன். அதனால தான் இப்படி காலையில் ஒரு ஆராதனை, மத்தியானம் ஒரு ஆராதனை, சாயந்தரம் ஒரு ஆராதனை, இன்னும் அடுத்தது இன்னும் 47 நாள் முடிஞ்சுன்னா நம்ம பொழப்பே முடிஞ்சு போச்சு. எதுக்கு உங்களை எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துடலான்னு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் இந்த கொய்யவன் கையில் ஒத்து போகாத மண் பாண்டம் வேறே பாத்திரமாக செஞ்சானோ. அது ஒத்து போகலைன்னா என்ன பாத்திரமாகும்? வேறு பாத்திரம், கனவீனமான பாத்திரமாக போயிடும். அது துரத்து தான் படும். ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு தான் படைச்சார். ஆனால் கடைசியில் துரத்தி விட்டுட்டார். வெளியே போன்னு சொல்லி சுடரொளி பட்டயத்தை காவல் வைத்தார். வெளியே போனாங்க. போய் பூமியை சமப்படுத்துன்னு சொல்லி கர்த்தர் துரத்தி விட்டுட்டார். போ, வெளியில் போ, உனக்கு போனாதான் வெயிலுடைய அருமை, நிழலுடைய அருமை வெயிலில் தான் உனக்கு தெரியும், தண்ணியோடைய அருமை தண்ணி இல்லாத பொழுது தான் உனக்கு தெரியும், என்னுடைய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நீ வாழும் பொழுது தான் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு தெரியும்னு சொல்லி வெளியே துரத்தி அடித்தார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியம் உங்களுக்கு எவ்வளோ அரணாக இருக்குது தெரியுமா, பலனாக இருக்குது தெரியுமா, கோட்டையாக இருக்குது தெரியுமா? கர்த்தர் இந்த கோட்டைக்குள்ளே உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்காரு தெரியுமா? ஆனால் இந்த கோட்டையை விட்டு அடைக்கல பட்டணத்தை விட்டு நீங்கள் வெளியேறினா அடுத்த நிமிஷம் உங்களை சத்துரு பாதாளத்தில் கொண்டு போக அவன் இரவும் பகலும் உங்களை சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரையும் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. தம்பி தங்கச்சி பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் கூட வந்தவனே கல்லடிச்சிட்டான். ஏன் நீ கலங்கு பண்ணிட்ட? இப்போ உன் கூட நண்பனே, சிநேகிதனே, உயிருக்கு உயிரான தோழியேன்னு சொல்லுவேன். உன் கூட காலெல்லாம் நல்லா கழுத்து வரையும் என்ன பண்ணுவேன்? சிநேகிதம் பாராட்டுவேன். ஆனால் தேவ சித்தம் இல்லாத நீ வேலையை செஞ்சேன்னா முதல் பட்டயம் அவன் பட்டயம் தான் உன்னைய குத்தும் என்பதை மறந்துடாத. சவுலும் யோனத்தானும் என்னது, சவுல் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய சேவகர்களும் சவுலுடைய சேவகர்களும் ஒரே மந்தை தான், ஒரே இடத்துல தான். ஆனால் ஒருத்தர் பட்டயத்தை எடுத்து குத்தினார்கள். ஏன்? அப்போ தலைவர்கள் பிரியும் பொழுது யுத்தம் வந்துடும். அதுபோல் நீ கர்த்தருடைய சேனையில் இருக்கிற நீ பிசாசு சேனைக்கு போனேன்னு வச்சுங்களே, உனக்கு ஆபத்து வந்துடும் தம்பி தங்கச்சி. இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, முதலாவது ஆகான் கர்த்தரை கனம் பண்ணல, அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கனவீனப்பட்டு போனான், செத்தே போனான். போக வேண்டிய கானானுக்கு போக வேண்டியவன் கானானுக்கு போகல. இடையில ஆகோர் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் கல்லெறிஞ்சே செத்து போயிட்டான். எல்லாரும் அவன் மனைவி எரிஞ்சிருப்பாங்க, அவன் குடும்பத்தார் எரிஞ்சிருப்பாங்க, அவனுடைய எல்லாரும் சேர்ந்து அவனை எரிஞ்சு கடைசியில் அவன் அங்கே செத்தே போயிட்டான். அடுத்து வாசிப்பான் என்னாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார்கள் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தன. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். கண்மலையை பார்த்து பேசுன்னு தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? நல்லா கவனிங்க. என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். நல்லா கவனிக்கணும். ஒரே கண்மலை தான். ஒரு ஆட்டை அடினார், ஒரு ஆட்டை பேசினார். அவர் என்ன சொல்றாரோ அதை லிசன் பண்ணி கவனிச்சு அதைத்தான் நம்ம செய்யணும். நம்முடைய முன் அனுபவத்தை செய்யக்கூடாது. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே செல்லாது. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் நம்ம ஊழியத்தில் அப்பியாசப்படுத்த முடியாது. கர்த்தர் இன்னைக்கு இப்படி நடத்த சொன்னார்னா இப்படி நடத்தணும், நாளைக்கு வேற மாதிரி நடத்த சொன்னார்னா வேற மாதிரி நடத்தணும். நேற்று ஒரு செய்தியை கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு செய்தியை கொடுத்தாரு. நான் அந்த செய்தியவே எழுதி வச்சிருக்கிறேன். இந்த செய்தியில் 2025 இருக்கிற எல்லா செய்தியும் டைரியில் இருக்குது. அதவே நான் ரீகால் பண்ணி காலையில் பேசினதை இப்போ பேசினதை சாயந்தரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் அடிதான் கொடுப்பார். என்ன சொல்கிறாரோ அதை போய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கேட்கணும். ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்தி கொண்டு போகணும்,
இப்போ வர்ற ஜனங்களுக்கு என்ன வார்த்தை பேசணும், அவரிடத்துல போய் கேட்டால் தருவர், தரமாட்டேன்னு அவர் சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம போய் கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்தினால ஏற்கனவே டைரியில் எழுதி வச்சதை தூக்கிட்டு வர்றது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அப்படிதாங்க. நான் பார்த்த அளவில் எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களாம் ஒரு டைரி வச்சுருப்பாங்க. அது டைரியில் நிறையா இடத்துல பிரசங்கத்துக்கு போகிறவங்க எழுதி வச்சுருப்பாங்க. அதை கொண்டு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பிரசங்கத்தை கொண்டு போய் வேறு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. எழுதி வச்ச காப்பி ரைட்டிங் ஏற்கனவே இருக்கும், ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ஒரு பிரசங்க குறிப்பை பார்த்து தயாரித்ததை அப்படியே போய் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ரேமா அல்ல, அது லோ காஸ்ட். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரிடத்தில் ரேமா வாங்கிட்டு வரணும். தேவனிடத்தில் உட்கார்ந்து நேரத்தை செலவிட்டு அவருடைய சமூகத்தில் அழுது புலம்பி இன்னைக்கு ஒரு வார்த்தை ஃப்ரெஷ்ஷாக தேவனுடைய ஆலயத்தில் பழைய அப்பத்தை எடுத்துட்டு புதிய அப்பத்தை வைக்கணுமா, எடுக்கப்படும் நாளிலே வேற ஒன்று புதுசாக வைக்கணும். அதுதான் தேவனுடைய ஆலயம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை கர்த்தரிடத்தில் வாங்கணும். அதுக்கு தாங்க ஊழியக்கார வேலையும் நமக்கு. இங்கே பாருங்களே, மோசே தப்பு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? கர்த்தரை அசட்டை பண்ணிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டாரு. கர்த்தரை என்ன சொன்னாரு? பேசுனார். இவன் என்ன பண்ணிட்டான்? ஹலோ, புரியுதா? நம்மளும் இன்னைக்கு எத்தனை தடவை அடிச்சிருக்கிறோம். மோசையை கர்த்தரை அடித்தான், நாமும் அடிக்கிறோம். பவுலும் கர்த்தரை அடித்தான். கர்த்தர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். என்னைக்காவது நீங்கள் படுக்கிறப்ப இன்னைக்கு பூரா ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை முறை நம்ம அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம்னு யோசித்திருக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் எங்கள் பிரதர் நேரம் இருக்குது. விழுந்து அடித்து போனோன்னே படுத்து தூங்குனா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஓட்டமாக ஓடுனா நேரம் எங்கள் பிரதர் இருக்குது. உங்களுக்கு நேரம் இருக்கு, எங்களுக்கெல்லாம் இல்லை பிரதர். இதாங்க மனுஷன். காலையில் இருந்து சாயந்தரம் வரையும் ஆசைக்கேல் மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கேன், அகிமாஸ் மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கிறேன். திரும்பி பார்க்கிறதே கிடையாது. நம்ம கடந்து வந்த பார்க்கையை திரும்பி பாரு. உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி பாரு. கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேளுங்க. இந்த கேகிலா பட்டணத்தார்கள் என்னை சவுல்கிட்ட பிடிச்சு கொடுப்பாங்களா? பெலிஸ்தர்கள் என்னை பிடிச்சு கொடுப்பாங்களா? நான் கேகிலாவில் போய் தங்கலாமா? இந்த பட்டணத்துக்குள்ளே நான் குடி இருக்கலாமா? ஒவ்வொரு முறையும் தாவீது கர்த்தரிடத்தில் போய் கேட்டான். கர்த்தர் போ 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 அவர் சொல்ல சொல்ல அவன் செய்தான். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஊழியத்தை கேளுங்க. எப்படி இப்போ அடுத்து ஊழிய பட்டியல் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன ஆண்டவரே செய்யணும், எனக்கு அந்த ஊழியத்துக்கு நான் என்ன உத்தரவாதம் செலுத்தணும், இப்போ இருந்து எதுக்கு முன்னாடி அறிவிக்கிறது? சந்தோஷத்துக்காக அல்ல, உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, உங்களை ஒடுக்குவதற்காக. நீங்கள் ஒரு தூப கலசத்தை தூக்க போறீங்க, உங்க கை சுத்தமாகட்டும், உன் கண்ணு சுத்தமாகட்டும், உன் உணர்வு சுத்தமாகட்டும், உன் ஆவி சுத்தமாகட்டும். அதுக்கு நீ உன்னை எடைக்கட்டு, அதுக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்து, அதுக்கு நீ உன்னை தயார்படுத்து. அதுக்காக உன்னுடைய நேரத்தை இப்போ இருந்தே நீ செலவு செய். ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி துணிமணி எடுத்து வைக்கிறீங்க, ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கிறீங்க. அண்ட சராசரங்களையும் பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்ணு அந்தரங்கத்தை எல்லாம் பார்க்கும். தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, நமக்கு மட்டும் நம்ம நாள் வந்துட்டா நம்ம ஆயத்தமாகறோம். ஆனால் கர்த்தருடைய நாளுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, மோசே அக்னியில் பார்த்தவன் தான், மறுரூப சீனாய் மலையில் ஏறினவன் தான், எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கினவன் தான். அவன் மூலியமாய் அற்புதம் நடந்தது உண்மைதான். கர்த்தர் மோசே சொல்லலாம் கேட்டார், உண்மைதான், எல்லாம் சரிதான். ஆனால் கடைசியில் கானானுக்குள்ளே போக முடியல. லாஸ்ட்டு முடிவு தோல்வியாக போச்சே. அந்த கானானுக்கு தானே இத்தனை பாடு, அந்த கானானுக்கு தானே இவ்வளவு ஓட்டம், அந்த கானானுக்கு தானே இவ்வளவு வேலை. ஆனால் கடைசியில் அவனுக்கு கானானுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். நீ அதுக்குள்ளே போக முடியாது, உன்னை அனுப்ப மாட்டேன், நீ கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா நீ என் வார்த்தையை அசட்டை பண்ணின, என் வார்த்தையை நீ கனவீனம் பண்ணின, என் வார்த்தையை நீ மதிக்கலை, நீ ஜனங்கள் மத்தியில் என் வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கல, என் வார்த்தையை நீ புறக்கணித்த, என் வார்த்தையை நீ அல்லல் தட்டின. அதனால நானும் உன்னுடைய அழைப்பை, உன்னுடைய முடிவை அல்லல் தட்டுறேன்னு முடியாதுன்ட்டார். என்ன பாடுபட்டிருப்பேன் யோசித்துப்பார். இவ்வளவு ஊழியத்தை நீங்கள் செஞ்சுட்டு கடைசியில் உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொன்னார்னு வச்சுக்க, எப்படி இருக்கும்? அது உங்களால் ஜீரணிக்க முடியுமா? அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்முடைய முடிவு காணான் தானே, நம்முடைய முடிவு பரலோகத்துக்குள்ளே போகணும் தானே. அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு எதெல்லாம் இழக்கணுமோ இழக்க ரெடியாக இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம போகக்கூடாதபடி என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி உலக மனுஷனுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? அவனை மாதிரியே நம்ம பேசுகிறோம், அவனை மாதிரியே நம்ம சிரிக்கிறோம், அவனை மாதிரியே நம்ம நடக்கிறோம், அவனை மாதிரியே நம்ம நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவனை மாதிரியே சிற்றின்ப பிரியர்களாய், சுகபோக பிரியர்களாய், பெருந்தீனிக்காரர்களாய் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோமே. எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? யோசித்துப்பார். நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் நான் கடினமாக பேசுகிறேன்.
காலை செய்தியும் பயங்கரமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டுச்சு. முடிஞ்சால் போய் கேளுங்க. இன்னைக்கு அநேகருக்கு என்னென்ன செய்தி கேட்கவே விருப்பம் இல்லைங்க. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் 25% கூட கிடையாது. எனக்கு தெரியும் உண்மையுள்ளவர்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. ஏதோ வருகிறார், ஏதோ அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த ஊழியத்தில் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. இதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நீ எப்படி கனம் பண்ணுறியோ அது மாதிரி தான் ஊழியமும் பரலோகமும் உன்னை கனம் பண்ணும். நீ ஊழியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் ஊழியம் உன் மேலே கனம் செலுத்தும். ஆனால் நீ ஊழியத்தை உதைச்சேன்னா அப்புறம் ஊழியம் உன்னை உதைக்காமல் என்ன பண்ணும்? கட்டாயம் ஒரு நாள் நாங்களும் ஊழியத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். யார் உண்மையாக இருக்கா, யார் கரெக்டாக இருக்கா, யார் கீழ்படியறா, யார் ஒத்து போகிறா, யார் இசைந்து போகிறா, யார் தோலை கொடுத்து தாங்குறா, யார் இந்த ஊழியத்தினுடைய கண்ணீரின் பாதையில் கூட இருக்கிறான்னு நாங்களும் பார்க்குறோம், பரலோகமும் பார்க்குது. அருமையான தம்பி தங்கச்சி, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மீறிட்டாங்க. நம்மள என்ன பண்ணியிருப்போம்? சரி போனால் போயிட்டு போட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியில் நியாயம் உள்ளவர். அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் செய்கிறவர். தோற்றத்தின்படி அவர் தீர்ப்பு செய்ய மாட்டார், நீதியின் படி அவர் தீர்ப்பு செய்வார். உன்ட்ட என்ன சொன்னேன்? பேசுன்னு தானே சொன்னேன், நீ என்ன செஞ்ச? அடிச்ச. அதனால உனக்கு காணான்னு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். அழுதான் புழுதான் போகிறேன், பேசாதேன்ட்டார். ஒரு முறை போய் பேச்சு எடுத்தான், இதை பற்றி இனி என்கிட்ட பேசாத, நீ காணானுக்குள்ளே போக முடியாது. இதை கேட்குற தம்பி எவ்வளோ பயங்கரமான ஒருவர். நியாய தீர்ப்பில் உட்காந்தாருன்னு வச்சுங்களேன், அங்கே செல்லுபடி ஆகாது, இறக்கம் செல்லுபடி ஆகாது. உன் தயவு, உன் ஊழக்கண்ணீர், உன் எதுவுமே பக்கத்தில் போக முடியாது, யார் பக்கத்தில் போக முடியாது. அவர் நீதியுள்ளவராய் உட்காருவார், நியாய தீர்ப்பின் தேவனாய் உட்காருவார். அங்கே நீ வசனத்தின்படி வாழ்ந்திருந்தா தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் வசனம் அங்கே நியாயம் தீர்க்கும். மூணாவது பாருங்களே, என்னாகுமோ 25:1, இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இஸ்ரவேல் சித்தீமில் குடியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். விக்கிரகத்துக்கும் அசுத்தத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. தேவனுக்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் மோவாபிய ஸ்திரிகள். மோவாபியர் யாரு? அன்னைக்கு லோத்தோடைய பிள்ளைகள் தகப்பனிடத்துல பாவம் செய்து 2 சந்ததி பிறந்துச்சு, அம்மோனியர்கள், மோவாபியர்கள். சாபப்பட்ட சந்ததி. அவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரக்கூடாது என்று கர்த்தர் சபித்திருக்கிற அந்த சந்ததியில இஸ்ரவேல் புத்திரர்கள் போய் என்ன பண்ணாங்களா? வேசித்தனம் பண்ணினார்கள். எவ்வளவு கொடுமையா இருக்கு பத்தியா? அதெல்லாம் நம்ம கவனிக்காமே போவோம். நீ யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிற, யாரோடு நீ பழகி கொண்டு இருக்கிற, யாரோடு நீ உறவு வைத்திருக்கிற, யாரோடு ஐக்கியம் இருக்கு, ரொம்ப கவனம். இஸ்ரவேல் மக்கள் அந்நிய ஜாதியாரோடு ஏன் உறவு வைக்கக்கூடாதுன்னா, அவர்கள் ஸ்திரீகள் உன்னை என்ன செய்வ வழி விலக பண்ணுவார்கள். சாலமோன் மனைவிகள் செஞ்சது வேதத்தில் பார்க்குறான். என்ன பண்ணாரா? அடுத்த இனத்துல பெண் எடுத்து எகிப்திய ஸ்திரீகளை எடுத்து பலவிதமான ஸ்திரீகளை அவன் தனக்கு மனைவியாய் கொண்டதுனால மோலோக்குக்கென்று அவன் கோயில்களை கட்டினான். அவன் இருதயத்தை அந்த ஸ்திரீகள் வலிவி போக பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ உன் நண்பர்கள் சிநேகிதர்கள் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாங்க? வலிகி போக பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சு போய் இன்ச்சா உன்னை நகட்டுவாங்க. உனக்கே தெரியாது. சத்துருடைய முத்தம் வஞ்சக முத்தம். அது அழகாய் உன்னை பேசி உன்னை நேக்க எங்கன தட்டுன நீ விழுவேன்னு எப்படி ஏவால பிசாசு வஞ்சித்துட்டான் பாருங்க. ஆதாமை எப்படி வஞ்சித்துட்டான் பாருங்க. நீ வேதத்தில் எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு வஞ்சக வலையில விழாதீங்க. அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுவார், இஸ்ரவேல் புத்திர மோவாபிய ஸ்திரீகளோடு கூட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படிக்கு ஜனங்களை அழைத்தார்கள். மெதுவாக கூப்பிடுவாங்க. இன்னைக்கு எங்க விசேஷங்க, நீ ஒன்று சும்மா வந்துட்டு போங்க, நீ ஒன்றும் செய்ய முதல்ல கூப்பிடுறப்போ ஒன்றும் செய்ய வேணாம். பார்வையாளர்களாக வாங்காம அப்புறம் என்ன பண்ணுவேன்? விருந்தாளர்களாக மாற்றிடுவேன். அங்கே போனோன்னே அவங்களுக்காக குடித்தேன், அவங்களுக்காக சாப்பிட்டேன், அவங்களுக்காக செஞ்சேன். இங்கே இருக்குங்க, நான் சொல்லலை, வேதத்தில் இருக்கு. விருந்து உண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். கூப்பிட்டார்கள், போனார்கள், பணிந்து கொண்டார்கள், பாவத்துக்கு உட்பட்டார்கள்.
அடுத்த வசனம் பாருங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் கர்த்தருடைய கடைசி காலங்க புட்டமிடப்படணும், ஒட்டைக்கப்படணும். வேற வழி கிடையாது. பரலோகத்துக்குள்ள ஒருத்தரை கூட்டிட்டு போனோம்னா பெரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான். பகைக்கிறேன், உன்னை பகைக்கவா நான் இந்த ஆராதனை, இத்தனை லைட்டு, இத்தனை ஃபோக்கஸு, இவ்வளவு கேமரா, எவ்வளவு எக்ஸ்பென்ஷன் செலவு தெரியுமா? ஒரு ஆராதனை நடத்துவதற்கு அவ்வளவு ரூபாய் நாங்கள் செலவு செய்கிறோம். இவ்வளவு செலவு செய்து உன்னை பாதாளத்துக்கு அனுப்புவா, பரலோகத்துக்கு அனுப்பத்தானே. அப்போ அருமையானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியரோடு என்ன வேலை, மோவாபிய ஸ்திரீகளோடு என்ன உறவு, அவங்க கூப்பிட்டா இவங்க எதுக்கு போகணும், அவங்களோடு எதுக்கு வேசித்தனம் பண்ணணும், அவங்களோடு எதுக்கு விருந்து உண்ணணும், அவர்களுடைய விழாக்களில் இவர்கள் எதற்கு பங்கு பெறணும்? சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே வந்துட்டேன் தெரியுமா? வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் இப்படி பாவம் செய்கிறாங்களே, அசுத்தம் செய்கிறாங்களே, அக்கிரமம் செய்கிறாங்களே, நம்ம இப்படி உபவாச கூட்டம் போட்டு அழுதுகிட்டு இருக்கிறோமே. இப்படி இவர்கள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் அவன் என்ன பண்ணானா, ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாக ஆரோனின் குமாரனான எலெயசரின் மகன் பினேகாஸ் கண்ட பொழுது அவன் நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேல் புத்திரராகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையில் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகி இருவருடைய வயிற்றிலே ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. இப்ப இங்க ஆசரிப்பு கூடாரத்துல இஸ்ரவேல் தலைவர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. அதே இஸ்ரவேலில் ஒருத்தன் மீதியானிய ஸ்திரியை கூட்டிட்டு போய் வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பார்க்குறாங்க. சபை நடுவிலே, இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு நடுவிலே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அந்த வார்த்தையை கவனிங்க, 6ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். ஒரு கூட்டம் அழுதுகிட்டு இருக்குது, ஒரு கூட்டம் வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 பேருமே இஸ்ரவேல் கூட்டம். ஒரு கூட்டம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிடுது, ஐயோ என் ஜனங்கள் இப்படி சின்ன வினமாய் போறாங்களே, பாவம் செய்கிறாங்களே, அசுத்தம் செய்கிறாங்களே, அக்கிரமம் செய்கிறாங்களே, மோவாபிய ஸ்திரிகளை சேர்த்து கொண்டார்களே, போய் புசிக்கிறார்களே, குடிக்கிறார்களே, வெறிக்கிறார்களே, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. அவர்கள் கண்கள் பார்க்க ஒருவன் ஒரு ஸ்திரியை கூட்டிக்கிட்டு வேசித்தனம் பண்ண போறான். இதை பார்த்த பினேகாஸ் ஆவியில வைராக்கியம் கொண்டு அவன் ஆசாரியனுடைய மகன் பட்டயத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணானா, இஸ்ரவேல் புத்திரரில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் ஒரு ஈட்டியை தன் கையில பிடித்து, 8வது வசனம், இஸ்ரவேலன் ஆகிய அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியுமாகி இருவருடைய வயிற்றில் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அப்ப அன்னைக்கு அவங்க செஞ்ச பாவத்தினால அங்க வாதை வந்து எத்தனை பேர் செத்துட்டாங்க? 24,000 பேர் செத்து இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இஸ்ரவேல் புத்திரர் செய்த பாவம். இப்ப ஒரு மனுஷன் தனியா வேற இன்னொரு பாவம் செஞ்சிட்டு இருக்கேன். அப்ப இதை பார்த்த பினேகாஸ் எடுத்துட்டு போய் ஒரே குத்துனான். அதுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். 13ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 10ஆம் வசனத்தை, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலம் ஆக்காத படிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம், கைத்தட்டுங்க, என் நிமித்தம், அதாங்க வைராக்கியம், என் நிமித்தம். ஆண்டவர் பார்க்கிறாரு, என் நிமித்தம் யார் போவான், என் நிமித்தம் யார் திறப்புல நிற்பான், என் நிமித்தம் யார் ஊழியம் செய்வான், என் நிமித்தம் யார் கர்த்தருடைய ஊழியத்தை நடத்துவான், ரதத்தை யார் ஓட்டுவான், என் நிமித்தம்
அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நான் நித்திய ஆசாரிய பட்டம் அவனுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல். அது மாத்திரமல்ல, சமாதான உடன்படிக்கையை நான் கட்டளையிட்டேன். அப்ப பிணைகாசு ஒரு நிமிஷம் ஆவியில வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக இந்த காரியத்தை செய்ததுனால பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்றார், என் உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு, என் கோபத்தை தணிக்கும் பொருட்டு, என் இருதயத்தில் இருக்கிறபடியே இவன் செய்தான் அல்லவா, அதனால இவனுக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். இவன் என்றென்றைக்கும் என் ஆசாரியனாய் இருப்பான். வேதம் சொல்லுது, எனக்கு என்னை கனம் பண்ணுகிறவரை நானும் கனம் பண்ணுவேன். இப்ப இவன் என்ன பண்ண, பிணைகாஸ் கர்த்தரை கனம் பண்ணனா. கர்த்தருடைய பிள்ளை போய் அந்நிய ஸ்திரியோடு வேசித்தனம் பண்ணலாமா? அது கர்த்தருடைய ஜனங்கள் பார்க்க வேசித்தனம் பண்ணலாமா? அதனால இவன் வைராக்கியமா போய் ஒரு குத்துனா கர்த்தர் அதை பார்த்தார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, உனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வேணுங்க. பாவத்தை பார்த்தா உனக்கு ஒரு வைராக்கியம் வரணும். பாவத்துக்கு உனக்கு சம்பந்தம் ஏது? யோசேப்பு சொல்ற வார்த்தை எவ்வளவு பயங்கரமா சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் ஹலோ பாவம் செய்வது. கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், எப்படிங்க கர்த்தர் எப்படி எவ்வளவு வருத்தப்படுவார்? அவரை கன்னத்துல அரையிற மாதிரி இல்லையா? அவரை காரி துப்புற மாதிரி இல்லையா? கோவம் வந்தா கெட்ட வார்த்தை பேசுவீங்களோ? கோவம் வந்தா என்ன வேணாலும் செய்வீங்களோ? சொல்றது, எனக்கு கோவம் வந்தா பாதாளத்துக்கு போங்க, நரகத்துக்கு போங்க. யாருக்கு சேக்? உனக்கு தானே வேதனை. உன்னை அதுல இருந்து மீட்கத்தானே அவர் வந்தார். ஆனா நமக்கு கோவம் வந்த உடனே பழைய மனுஷனை தரிச்சுக்கிறது. எனக்கு கோவம் வந்தா ஏசப்பா சவுல்கிட்ட சொன்னார், நீ துன்பப்படுத்துக்கிற இயேசு நான் தான். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெளியிலங்க, நம்ம இல்லை 99 வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை உட்கார்ந்து இருக்கிறதுலையும் சரி கேட்கறதுலையும் நிறைய பேர் இன்னும் பூரணப்படவே இல்லை. எல்லாம் அரை குறை, எல்லாம் காலுக்கா. ஏன்னா அங்கே ஏற்கனவே அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறோம், அவ்வளோதான். என்ன ஆவி தான் கர்த்தரை ஏற்றுக்கு, இன்னும் மாம்சீகம் ஏற்றுக்கல, கண்ணு ஏற்றுக்கல, மனசு ஏற்றுக்கல, உணர்வு ஏற்றுக்கல, ஆவி ஏற்றுக்கல, இன்னும் கீழ்ப்படிதல் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதே சுவாபம். அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அவனை விட நீ என்ன வித்தியாசமா இருக்கிற? அவனை மாதிரி தான் பேசுற, அவனை மாதிரி தான் நடக்கிற, அவனை மாதிரி தான் சிரிக்கிற, அவனை மாதிரி தான் உட்கார்ற, அவனை மாதிரி தான் எந்திரிக்கிற. அவன்கிட்ட தான் உனக்கு பழக்க வழக்கம் நிறைய இருக்கு. உன் நட்பு அவன் தான், உன் சொந்தக்காரே அவன் தான், உன் வளர்ப்பு அவன் தான். 24 மணி நேரம் அவன்கிட்ட தான் நீ சங்கமித்து கொண்டு இருக்கிற. உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்றேன். தாயை பற்றி சொல்லு, பிள்ளையை பற்றி நான் சொல்றேன். இருக்கு பைபிள்ல. அருமையான தம்பி தங்கச்சி, நீ வேறு மனுஷன், நீ வேறு விரிக்கப்பட்ட வேறு மனுஷன். கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் மாற்றி இருக்கிறார். ஆனா நீயே அந்த பழையபடியும் அந்த சாக்கடைக்குள்ளேயே போய் துவண்டு அதுக்குள்ளேயே விழுகிறியே. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், பன்றியின் முன் முத்த போடாதப்பா, அது பன்றி. இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கிறோம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் தாங்க மோவாபிய ஸ்திரிகளோடு போய் வேசித்தனம் பண்ணினார்கள், அவர்களுடைய பலிகளிலே பானம் பண்ணினார்கள், அவர்களோட அழைப்பிற்கு இணங்கி போனார்கள். அங்க என்ன வேலை அவனுக்கு? மோவாபிய மக்களுக்கு இவங்களுக்கு என்ன வேலை? இவன் எதுக்கு அங்க போனேன்? அங்க போனதுனால மோவாபிய ஸ்திரியை பார்க்கிறேன், அம்மோனிய ஸ்திரியை பார்க்கிறேன், அவளை கூட்டிட்டு எங்க வர்றேன்? இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக உள்ள வர்றேன். எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு பேசாம தாங்க இருக்கிறேன். நாமும் தாங்க நிறைய தப்புகளை பார்த்துட்டு யாருங்க கேட்கறது? யாரு தாங்க சொல்றது? நமக்கு என்னப்பா, நம்ம ஏதோ வந்தோம், ஜெபம் பண்ணோம், பாட்டு படித்தோம், போயிடுவோம். எவனோ இப்படியே எல்லாரும் இப்படியே வந்தோம், பாட்டு படித்தோம், உட்கார்ந்தோம், போனோன்னா யாரு தான் தப்ப சொல்றது? யார் அந்த நபர்? திறப்பிலே நிற்கிறவன் யார்? பிழைப்பிலே நிற்கிறவன் யார்? எனக்கும் பரலோகத்துக்கு நடுவில் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவன் யார்? ஒருத்தர் கண்ணுல துரும்பு இருக்குன்னா சொன்னா தாங்க தெரியும், தலையில அசிங்கம் இருக்குன்னா சொன்னா தாங்க தெரியும். கூட தாங்க இருப்பாங்க, அசிங்கத்தை சொல்ல மாட்டாங்க. இருந்துட்டு போய் எங்கிட்ட போய் இடுப்படி விட்டு சாவட்டும், கால் ஒடியட்டும், கை ஒடியட்டும், போகட்டும், நமக்கு என்ன, அப்படிதான் போவேன்.
அதனால தான் சொல்கிறாரு, மடியில் படுத்திருக்கல நம்பாத, உன் சிநேகிதனை நம்பாத, வழிகாட்டியை நம்பாத, கர்த்தரை நீ நம்பு. ஒன்றுக்கு தவறை யாருமே காண்பிக்க மாட்டாங்கங்க. நீ தவறு பண்ணுறேன்னு ஒரு சொல்கிற ஒரே ஒன்று, உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்க தாங்க. தலையில் கொட்டுறவனை நம்பு, முத்தம் இடுகிறவனை நம்பாத, அவன் உன்னை பாதாளத்தில் கொண்டு போயிடுறான். தப்புன்னு எவன் சொல்கிறானோ அவன் தான் உனக்கு நல்ல சிநேகிதன். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு பாருங்க, பிணைகாசை கர்த்தர் பாராட்டினார். மோசையை கர்த்தர் கோபம் கொண்டார். மோசே மேல கர்த்தர் பயங்கரமாக கோபம் கொண்டு சொல்றாரு, நீ கானானுக்குள்ள வரமாட்டேனார். ஆனா பிணைகாசு கொலையே செய்தான். அவன் அடிச்சு தான் விட்டான். ஆனா அவனை பார்த்து சொல்றாரு வரமாட்டேங்கிறார். கொலையே செய்தவனை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்தில் இருக்கிறத நீ செய்த, அதனால நீ என்றென்றைக்கும் எனக்கு ஆசாரியனா இருப்ப, உனக்கு நித்திய பட்டத்தை நான் கொடுப்பேன், என்ன உன்னு கூட சமாதான உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பாரார். நம்ம ஒரு பக்கம் போகிறப்ப கர்த்தர் எப்படி பார்ப்பார்? அருமையான தம்பி, தங்கச்சி, பிணைகாஸ் ஆவியில வைராக்கியம் கொண்டான். இன்னைக்கு நீ ஆவியில வைராக்கியம் கொள், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். சங்கீத புஸ்தகம் 22:23. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இந்த 2-3 வசனம் சொல்லி முடிச்சிடறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சங்கீதம் 22:23. கர்த்தருக்கு பயந்தவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோப்பின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை வாசிங்க, கனம் பண்ணுங்க. என்னன்னு சொல்றது? கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை துதியுங்க, யாக்கோப்பின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை. நம்ம எவ்வளவு நேரம் கர்த்தரை கனம் பண்றோம்? நம்ம காலையில நம்ம ஜெப நேரம் எவ்வளவு நேரம் இருக்குது? ஸ்கூல் மாதிரி உங்களை கை தூக்க சொன்னா தான் இதில் உண்மை கண்டுபிடிக்க முடியும். காலையில் நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்னு கேட்டால், எவ்வளோ நேரம் வேதம் படிக்கிறோம், எவ்வளோ நாள், ஒரு வாரத்தில் எத்தனை நாள் உபவாசிக்கிறோம்? எல்லாத்துக்கும் அன்சுவான் ஒன்றுமே இல்லை பதில். ஏன்னா நம்ம கிரிகை எல்லாம் தோல்வி தான். இங்கே பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களே அவரை துதி, யாக்கோப்பின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கன ஈனப்படுத்துவேன். ஏலி குடும்பத்துக்கு தான் கர்த்தர் சொன்னார், ஆசாரியன் குடும்பத்துக்கு தான் கர்த்தர் சொன்னார், ஊழியத்தில் இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் சொன்னார். இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து முடிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ லார்ட். வாசிச்சிட்டோம். ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம், கடைசி வசனம். யாவருக்கும் செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். ஒரு கோடு போடுங்க, எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அடுத்த வார்த்தை தயவுசெய்து கோடு போட்டு வைங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் வாசிங்க. நான் சொன்னா உங்களை குற்றப்படுத்துற மாதிரி தெரியும். அங்கே கடன் கொடுக்குறேன், இங்கே கடன் கொடுக்குறேன், இங்கே வாங்கினா இம்புட்டு வட்டி, இங்கே வாங்கினா இங்குட்டு வட்டி, இங்கே கந்துக்கு கொடுக்குறேன், இங்கே சீட்டுக்கு கொடுக்குறேன், இங்கே பெட்டு கொடுத்துட்டு மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம். இப்படி தாங்க இங்கே வேதம் என்ன சொல்லுது? அன்பை தவிர வேறு ஒன்றிலும் கடன் படாது இருங்க. இன்னைக்கு பேராசை தாங்க பெரிய நஷ்டம். அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குதுன்னு இன்னைக்கு வேதம் சொல்லுது பாருங்க. யாரை கனம் பண்ணணுமோ அவனை கனம் பண்ணுங்க, யாருக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்படுங்க, யாருக்கு வரியை செலுத்தணுமோ அவனுக்கு வரியை செலுத்துங்க. யாருக்கு கர்த்தர் அழகா எழுதியிருக்கிறாரு, யாருக்கு என்னென்ன செய்யணும். அந்த வசனத்தை வாய்ச்சி முடிக்கலாம். 13:7. தேங்க்யூ. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். தாயை கனம் பண்ணணுமா, தாயை கனம் பண்ணு. தகப்பனை கனம் பண்ணணுமா, தகப்பனை கனம் பண்ணு. கூட பிறந்தவங்களை கனம் பண்ணணுமா, கூட பிறந்தவங்களை கனம் பண்ணு. நம்ம சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கனமே பண்ண மாட்டாங்க. ஸ்தோத்திரங்கிற வார்த்தையே நம்மகிட்ட கிடையவே கிடையாது. யார் யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோம்? நம்ம எல்லாருமே நேர வானத்திலேருந்து இறங்கின மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பே கொடுக்கறது கிடையாது. எப்படிங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? நம்ம தாங்க ஆசீர்வாதத்துக்கு தான். ஏன் ஒரு நிமிஷம் வயதில் முதிர்ந்தவர்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னால் உனக்கு என்ன கௌரவம் குறைஞ்சு போயிடும்?
அருமையானவர்களை, கனம் பண்ண வேண்டியவங்களை கனம் பண்ணுங்க. இந்த சிந்தை உள்ளவர்களாக இன்னைக்கு கர்த்தர் நம்மள இடத்துல சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களே, என்னை அசட்டை பண்ணுகிறவர்களே நானும் அசட்டை பண்ணுவேன். இல்லை, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ரீபாலா ரபா ஷபா ரபா ரீபாலா ரபா ரீபாலா ரபா லரநதி கலா ரபா லிரிநதி பலா ரபா நதி பலா ரபா. பரிசுத்தாவியானவரை, நீர் கொடுத்த வார்த்தையை இம்மி மாறாமல் உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நான் சொல்லி இருக்கிறேப்பா. இந்த வார்த்தைகள் தரையில் விழக்கூடாது. அவங்க மனசில் விழட்டும், உணர்வில் விழட்டும், ஆவியில் விழட்டும், ஆத்மாவில் விழட்டும். அவங்க இதயம் திறந்து 100% இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே போய் கிரியை செய்யட்டு ராஜா. மோசே உன்னை கனவீனப்படுத்தினான், நீரும் அவனை ஆண்டவரே கானானுக்குள்ள வர முடியாது என்று சொன்னீர். ஆகான் உம்முடைய வார்த்தையை கனவீனப்படுத்தினான், அசட்டை பண்ணினான், அவனையும் ஆண்டவரே கல்லெறிந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறையா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். பிணைக்காசு உம்முடைய வார்த்தையை கனம் பண்ணினான், அவனை நீர் கனம் பண்ணினீர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. நாங்களும் ஏலி உம்முடைய வார்த்தையை கனவீனப்படுத்தினான், அந்த குடும்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற கனவீனத்துக்கு நீர் ஒப்பு கொடுத்தீர் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. நாங்களும் ஒரு நாளும் உம்மை ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய இடத்துல கனப்படுத்தாமல் கனவீனப்படுத்தாதபடி எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து எப்பொழுதும் உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.